அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கோபியில் உள்ள தனது வீட்டில் ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். ஆலோசனையில் பங்கேற்க இருசக்கர வாகனங்களில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தற்போது வருகை புரிந்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள தனது வீட்டில் ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இருசக்கர வாகனங்களில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்காக யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ஏதேனும் முக்கிய தகவல் வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா சிவகுமார்? அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த அதிமுகவிலிருந்து பிரிக்கப்பட்ட, அதாவது சொல்றதா இருந்தா சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரை ஒன்னா ஒருங்கிணைச்சா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நல்லா இருக்கும், ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு செங்கோட்டையன். அது மேலும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது குறித்து உடனடியாக முடிவெடுக்க 10 நாளுக்குள்ள கெடு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளருக்கு, மாவட்ட செயலாளருக்கு கெடு கொடுத்த விவகாரம் ஒரு கடும் அதிர்வலையை அடித்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாரு, முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் அதிமுகவோட பொதுச் செயலாளரும் என்ன பண்ணாரு, செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறதா சொல்லி அறிவிப்பு விட்டாரு. மேலும் இவருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் வந்து தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து சகலத்தையும் வாங்கிட்டு அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியில தான் அவர் தொடர்வாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. இது வந்து ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் என்ன பண்ணியிருந்தாரு, நான் வந்து ரிஷிகேஷ் போறேன், அதாவது நான் டெல்லி போறேன் அப்படின்னு சொல்லி போனாரு. போகும்போது கோயிலுக்கு போறேன், அதாவது ஹரித்வார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா அவர் டெல்லி போய் அமித்ஷா சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. மேலும் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில அவங்க திரும்ப கோயம்புத்தூர்ல வந்து இறக்கும்போது கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ எனக்கு கூப்பிட்டாங்க, அதனால நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு இன்னைக்கு வந்து நான் தெரிவிக்கிறேன், அதாவது அதுக்கு உண்டான என்னென்ன இருக்கு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கறத தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் எம்பியாக இருந்த சத்யபாமா வந்து கட்சிக்கு முரணாக செயல்பட்டதாகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களும் வந்து தற்போது இந்த செங்கோட்டையன் கூட சேர்ந்திருக்கிறாரு. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக இருந்த இவரை வந்து அவரை விட அதுக்கப்புறம் வந்து கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குனதோட இல்லாம இதுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில டிடிவியும் சரி, அண்ணாமலையும் சரி, அதே மாதிரி சசிகலாவும் சரி, 3 பேருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட கருத்தை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலன்னா, தமிழகத்தோட வட மாவட்டங்களா இருக்கக்கூடிய ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த ஒரு சில வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்சிகள் எல்லாத்தையுமே புறந்தள்ளுற சூழ்நிலை தான் தற்போது வரை அந்த எடப்பாடியோட மனநிலையில இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து தற்போது கோவையில் வந்து செங்கோட்டையன் வந்து ஆலோசனையில ஈடுபட இருக்கிறாரு. இவருக்கு ஆதரவாக ஒரு சில முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கலந்துகிட்ட ஒரு சூழ்நிலையில 2 சக்கர வாகனங்கள்ல தொடர்ந்து வந்து அவரோட தொண்டர்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதன் முடிவுகள் வந்து, அதாவது செங்கோட்டையன் இதே அதிமுக தொடர்வாரா அல்லது ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி உள்ளிட்ட தனி அணியோட பிரிவாரா அல்லது பாஜகவோட ஒண்ணு சேர்றாரா அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் இன்னும் சற்று நேரத்துல வெளிவரும். சிந்து, நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.